புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நண்டலார் முதல் வாஞ்சூர் பகுதி வரையிலான நெடுஞ்சாலை பல ஆண்டுகளாக சேதமடைந்து காணப்படுகிறது. இதனால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன. இந்நிலையில் காரைக்கால் மாவட்ட போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளரிடம் மக்கள் போராட்ட குழு சார்பில் ஒரு கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள சேதமடைந்த சாலையில் ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் புதுச்சேரி மாநில தலைமைச் செயலர், பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் காரைக்கால் மாவட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்த இச்சம்பவம் காரைக்காலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல வருடங்களாக மிக மோசமான சூழ்நிலை இருப்பதனால் இருக்கிற பள்ளம்படுகளை மூட சொல்லி கலெக்டரை போய் பார்த்து கடந்த மாசம் போய் மனு கொடுத்தோம். நடவடிக்கை எடுக்கிறோம். 10 நாள் செய்து 2 செய்யல. அதனால இன்னைக்கு காவல்துறை ஆய்வாளர்களிடமும் காவல்துறை போக்குவரத்து ஆய்வாளர்களிடமும் ஒரு புகார் மனு சட்ட ரீதியாக அளிக்கப்பட்டிருக்குது. அதாவது எப்படின்னா, இந்த பள்ளங்களில் ஏற்படக்கூடிய விபத்து இனிமே ஏற்பட்டால் அதற்கு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துடைய தலைமைச் செயலாளர், நிதித்துறை செயலாளர், பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் காரைக்காலில் உள்ள பொதுப்பணி அதிகாரிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்ய கோரி நாங்கள் இன்று மனு கொடுத்திருக்கிறோம்.